விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் இது நடத்துவீங்களா? அதுதான் வந்து பெரிய கொஸ்டினா போயிட்டு இருக்கு. அதுக்கான பதில் வந்து நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தா சொல்லல. ஆஸ் எ விஜய் ஃபேன் நானும் வெயிட்டிங். இல்ல அது நடக்கிற பிளான் உங்களுக்கு இருக்கா? அர்ச்சனா மேம் டைம் கேட்க சொல்லணும். இல்ல அது விஜய் சார் தான் சொல்லணும். அவங்க டிசிஷன் தான். ஸோ இதா இருந்தனாலும் இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இருக்கு இல்ல அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து தலைவர் தான் அஃபிஷியலாக நாங்கள் சொல்லிடுவோம். வெங்கட் சார், நீங்கள் வந்து நிறைய ஈவெண்ட்லையும் சரி ப்ரெஸ் மீட்லையும் சொல்லியிருக்கீங்க அஜித் சார்கிட்ட நான் நிறைய கற்றுக்கணுன்ட்டு. அதே மாதிரி விஜய் சார்கிட்ட என்ன கற்றுக்குனீங்க? எப்படி ஒழுக்கமாக ஒரு விஷயம் பண்ணுறதுங்கிறது வந்து விஜய் சார் கிட்ட கற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு அவ்வளோ ப்ரொஃபஷனல், அந்த ஒரு லெவலில் இருக்கிற ஒரு அவ்வளோ பெரிய ஆக்டர், அவ்வளோ பெரிய மாஸான ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கிற ஒரு ஆக்டர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் அவ்வளோ டவுன் டு எர்த், அவ்வளோ சிம்பிளாக எல்லாருக்கூடையும் ரொம்ப முதல்ல பயந்துட்டு இருந்தோம். முதல்ல வந்து இப்போ விஜய் சார் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், எப்படி அவர்கிட்ட ஒர்க் வாங்குறது அப்படிங்கிறதுலாம். பட் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டார், எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டாரு. ஸோ அது கண்டிப்பாக அது வந்து கற்றுக்கணும். அது என்ன லெவலில் நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். வெங்கட் பிரபு சார், ஆக்சுவலாக இதில் வந்து இங்கிலீஷில் நேம் வச்சுருக்கீங்க, ஆனால் ட்ரைலர்ல முடிக்கும் போது முருகர் தமிழ் கடவுள் பாட்டை வச்சு போட்டிருக்கீங்க. தமிழா சார்? நான் அப்ப இங்கிலீஷ்ல வச்சிருக்கீங்க. அது பேன் இண்டியா இல்ல, எனக்கு என்னன்னா ஒரே டைட்டில் தான் ஒண்ணுல சார். இப்போ என்ன சிம்பிள் மேட்டர் என்னன்னா வந்து இப்போ சோசியல் மீடியா வந்ததுனால வந்து ஹேஷ்டேக் எல்லாம் வந்து ஒரே ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் பொருந்தும் அப்படின்னுவாங்க. இப்போ தமிழ்ல ஒன்று வச்சிட்டோம்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் தான் ட்ரெண்ட் ஆகும், தெலுங்குல ஒன்று வச்சிட்டோம்னா தெலுங்கு மட்டும் தான். ஸோ அதனால தான் இப்போ மேக்ஸிமம் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிடுறாங்க. வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவாக இப்போ இருக்கிற பெரிய படங்களுக்கு சொல்றேன். அதாவது வந்து ஒரு பேன் இண்டியன் ஒரு ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணணுங்கிற படங்களுக்கு வந்து அது ஒரு தேவையா இருக்கு. அதனால தான் நான் நிறைய டைட்டில்ஸ் யோசிச்சேன் தமிழ்ல. ஆனால் அதெல்லாம் வந்து அதுக்கு தெலுங்குல ஒரு டைட்டில் வைக்கணும், ஹிந்தியில் ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறதுனால ஒரே டைட்டிலா வச்சுட்டோம். இல்ல, நான் என்ன நினைச்சேன்னா எம்ஜிஆர் வந்து நல்ல நேரம்னு வச்சிருந்தாங்க. ஸோ அதனாலதான் தமிழ்ல வைக்க முடியலன்னு கிரேட்டஸ்ட் ஆல் டைம் அப்படி வச்சிட்டீங்களான்னு. புரட்சி தலைவர் அவர் தான் வச்சிருந்தார் நல்ல நேரம், அதுக்கப்புறம் டைட்டில் எடுக்க முடியாதுன்றதுனால வச்சிருக்கீங்களோ? இல்ல அப்படிலாம் இல்லை, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இனிமேல் யாராலையும் வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன். தேங்க்யூ. ஐ மீன் பிக் ஃபேன் ஆஃப் கில்லி. அதனால வந்து அது கரெக்டாக ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு படத்துலையும். ஸோ அதனால அதை யூஸ் பண்ணுறேன். சார் சார் இங்க அண்ணாதுரை ஒரு நிமிஷம் மைக் வரும். மைக் வந்தோடனே சொல்லுங்க. ஒரு நிமிஷம் லிட்டில் டாக்ஸ் ஒரு 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சார் எங்க சார்? விஜய் சார் பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு. அதுவாகட்டும், தேர்ட் சிங்கிள் ஆகட்டும், இப்ப வந்த இந்த ட்ரெய்லர் ஆகட்டும், இதில் இடம்பெற்றிருக்க இந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீம்ல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இதற்கான உங்க பதில் என்ன? ஏன்னா அது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கிற மாதிரி தான். படத்துல எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஒர்க் ஆன் தட். ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22-23 இயர் ஓல்டு மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்படிதான் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜய் சார் சொன்னார், கடைசியில வந்து என்ன மாதிரி இல்லாமல் போயிட போதுரா, அது என்ன மாதிரியே வச்சுக்கோ, அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னா வந்து அந்த அவருடைய பேசிக்கா ஜாலின் தான். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது இருக்கிற ஜாலின் இப்ப நம்மளே திடீர்னு சேவ் பண்ணிட்டு மீசெல்லாம் எடுத்து வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளே பார்க்க முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், என்னடா இப்படி ஆயிட்டேன் சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் இல்லை, விஜய் சாரோட முகம் ரொம்ப பழக்கப்பட்ட. அந்த டக்குன்னு நம்மளால வந்து அதை ஏத்துக்கிறது ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போ அப்படின்னு சொன்னா வந்து ஆஃப்டர் இது எங்களுக்கே பாடம் தான். எங்களுக்கே ஒரு சரி நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிருவேன், ஆனா வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு வெறி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ என்னன்னா வந்து பேசிக்கா இப்போ நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த தளபதி, அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபைனலான ஒரு லுக். ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பார்க் சாங்ல வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும், சின்னெல்லாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா வேற மாதிரி இருக்காரு, அது வந்து ரொம்ப ஒல்லியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பெல் அடிச்சது. இல்லை நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது, அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போறோம், அவரை கொஞ்சம் எங்க காட்டிட்டாலே போறோம், ரொம்ப பிசிக்கலா பெருசா சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணி அதனாலதான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ ட்ரெய்லர் வி ஹேட் டு ரீஒர்க். ஏன்னா முன்னாடி பண்ணதுலேருந்து நாங்கள் திரும்ப ரீஒர்க் பண்ணி
இப்போ எல்லாருக்கும் பழக்கமா பிடிக்கிற மாதிரியான ஒரு விஜய் சார் தான் நீங்க படத்துல ஸோ அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனா வந்து திருவனந்தபுரத்துல அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் மீட்ல வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த பஸ் மேல ஏறி நின்று ஸோ அந்த லுக்கே நல்லா இருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஏஜிங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவர் ஷேவ் பண்ணிட்டு வந்தபோது கேவலமா திட்டினாங்க என்ன, எப்படி இவ்வளவு பெரிய அழகான ஒருத்தர் இதுக்குள்ள மீசையை ஷேவ் பண்ணி வச்சு திட்டினாங்க. இப்போ நீங்க அதுவே நல்லா இருக்குன்றீங்க. இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க பழகிடும், அவ்வளவுதான் வேண்டாம். கொஸ்டின் டு அர்ச்சனா, உங்களுக்கு தானே, நீங்களே வந்து உங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் வந்து ஏர்லியர் பிசினஸ் யூ ஆர் வெரி மச் பைனியர்ஸ் இன்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது யூ ஹேவ் a வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க ஃபேமிலில. அப்ப ஏன் நீங்க வந்து விஎஃப்எக்ஸ் கோர்ஸ் யூ வென்ட் இன்டு யூகே சாரி யுஎஸ், இங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல எங்க ஃபெசிலிட்டிஸ்? இல்ல சார், மீனா லோலா வந்து இஸ் த பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் ஃபார் இந்த பர்టిక్యులர் டெக்னாலஜிக்கு தே ஆர் தி பெஸ்ட். அண்ட் எங்களுக்கு வந்து நாங்க முதல்லயே பேசும்போது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா ஒரு படம் பண்ணணும். அண்ட் சார் வச்சு ஒரு படம் பண்ணும்போது எஸ்பெஷலி டச்சிங் ஹிஸ் ஃபேஸ்ன்றது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மேட்டர். அதை கரெக்டா பண்ணணும். ஏன்னா யாராலையும் அது தப்பா யாருமே சொல்லக்கூடாது, அதை பத்தி பண்ணக்கூடாதுன்றதுல நாங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப கிளியரா இருந்தோம். ஸோ அப்போ யார் பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு பார்க்கும்போது வி வென்ட் டு த யூஎஸ். எல்லா கம்பெனிஸையும் மீட் பண்ணிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து இங்க அந்த டெக்னாலஜி இன்னும் வரல. ஏன்னா நாங்க பண்றதுன்றது 3Dலயே வந்து டிஹெச் பண்ணி டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கோம், which is very very difficult, right? Yeah, so அதனாலதான் வந்து we decided to go because we didn't want to compromise on anything. Thank you. சார் விஜய் சார் ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சொன்ன ரியாக்ஷன், மூவி அண்ட் ட்ரெய்லர் பார்த்துட்டு சொன்ன ரியாக்ஷன், அப்புறம் எங்களுக்கு அதுக்கப்புறம் விஜய் சார் ரியாக்ட் உங்ககிட்ட என்ன வார்த்தை ஷேர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பார்த்து பிடிச்சது? அவருக்கு எல்லா ஸ்டேஜஸுமே தெரியும். நான் இந்த ட்ரெய்லருடைய சிஜி இல்லாத வெர்ஷன்ல இருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு, நாங்க போட்ட ரஃப் மியூசிக்ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவர் ஃபர்ஸ்டே எல்லாமே தெரியுங்கிறதுனால வந்து இஸ் வெரி ஹாப்பி வித் த ப்ராசஸ் தான். முன்னாடி இருந்தது எப்படி இருக்கு, இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இஸ் வெரி ஹாப்பி. படமும் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு எல்லாருமே பார்த்துட்டாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இஸ் வெரி ஹாப்பி வித் அவுட்புட். ஸோ ஆனால் ஃபைனல் நான் இப்போ அதாவது வந்து ப்ராப்பர் சிஜி இல்லாமல் ப்ராப்பர் ரீரெக்கார்டிங் இல்லாமல் பார்த்தாங்க. அதாவது டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம சினிமாவில். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆன உடனே ஃபர்ஸ்ட் காப்பி எப்படி இருக்கு அவுட்புட்டுங்கிறது கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்போ பார்த்துட்டோன்னே என்ன சொன்னாருன்னு சொல்கிறேன். ஒரு நிமிஷம் அண்ணாதுரை ஒரு கேளுங்க. வெங்கட் சார், இந்த படம் கமர்ஷியலாகவும் நல்லா வந்திருக்குன்னீங்க, கண்டென்ட்டாகவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ அந்த கண்டென்ட்னா என்ன இருக்கு? கண்டென்ட்டுக்குள்ள அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசிருக்கீங்களா, இருக்கா? இல்ல அது இல்லாத பட்சத்துல உங்களை வந்து வைக்க சொல்லி வற்புறுத்தினாரா விஜய்? இல்ல இந்த அவர் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அது வந்து இது எனக்கு இது வேணும், இந்த மாதிரி இடத்துல இது வேணும், இந்த பஞ்ச் டைலாக் வேணும் அப்படிலாம் சொல்லி அவரு எந்த இடத்துலயுமே வந்து அவரு சொன்னதே கிடையாது. அது விஜய் சாரே இல்லை அப்படிலாம். இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். இந்த படம் வந்து அரசியல் படம் கிடையாது. அவரும் வந்து இந்த இடத்துல அதுக்கு அரசியல் பேசணும் அப்படிங்கிற எந்த இடமும் அவர் சொல்லலை. இப்போ நீங்க வந்து படத்துல பார்க்கும்போது சில டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து நீங்க அரசியலுக்காக எழுதின டைலாகா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம். பட் ஆனா அது வந்து படத்தோட வர டைலாக்ஸ். இப்போ நீங்க பாக்குறதுனால அது உங்களுக்கு வந்து அது வேற மாதிரி தோணலாம். பட் ஆனா விஜய் சார் என்னைக்குமே ஐ திங்க் யார்கிட்டயுமே அவர் சொன்னது இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் விஜய் சார். சார் வெங்கட் பிரபு சார், அஜித் சார சால்ட் பேப்பர் லுக்கு மாத்தினது நீங்க தான், ஸ்ட்ராங்கா மாத்தினது. அதுக்கப்புறம் அவர் சால்ட் லுக்கே மாறிட்டாரு. இப்ப விஜய் சாரையும் சால்ட் பேப்பர் லுக் என்னதான் அப்பா கேரக்டர்னாலும் அந்த லுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. தொடர்ந்து எப்படி அவரு இந்த படத்துல அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அந்த லுக்கை பார்த்துட்டு? பையன் கேரக்டர் இருக்குது இல்ல இருக்காது, யூத்தும் இருக்கு. அதுல ஒரு அந்த கேரக்டருக்கு ஏஜ்டா இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு வந்து அவர் அப்படி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனா இருந்தது. மற்றபடி அடுத்த படத்துல என்ன கதைன்னு தெரியல, அதுல என்ன பண்ணுவாங்க தெரியல. சோ அதனால அது பொறுத்தது தான் பார்க்கணும். அப்புறம் இந்த டைட்டில் தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அது அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என் வெங்கட் பிரபு ஹீரோ, ஏவை கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது. ஏவை கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது. வெங்கட் பிரபு ஹீரோ அதான் அந்த உள்ள டபுள் அவ்வளவு அந்த அளவுல அறிவு கிடையாது, அப்படிலாம் கிடையாது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த கேரக்டர் நான் எழுதிக்கிற கேரக்டர் வந்து நான் ஒரு ஹீரோவா எப்படி பாக்குறேனோ அந்த ஹீரோ வந்து நீங்க படத்துல பாப்பீங்க. வெங்கட் பிரபு சார், இதுல நீங்க அரசியல் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பாட்டு வெளியிடும் போதே பாத்தீங்கன்னா பாட்டிலேயே சொல்லியிருப்பாரு மைக்க பிடிக்குமா பட்டையை கலப்புவான்னு. அது ஏன் பார்ட்டி சார்? ஏன் பார்ட்டில மைக் என்னது? ஏன்னா 22ஆம் தேதி வந்து மைக் எடுத்து பாட்டு பாடுவோம்.
கச்சேரி பண்ணுவோம், இசைஞானி சாங்ஸ் தான் போவோம். அதான் மங்காத்தாலே சொல்லிப்பாரு, மப்பானாலே இசைஞானி பாட்டு தான் ஞாபகம் சொல்லி மங்காத்தாலே சொல்லிப்பாரு. நீங்க எல்லாமே தப்பா எடுத்துக்கிறீங்க. 22ஆம் தேதி கொடி அறிமுகப்படுத்த போறாருன்னு சொல்லி தகவல் போயிருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேர்டா இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னீங்களா? எது பண்ணுங்க சார்? அரசியலுக்கான அவருக்கு எனக்கு அரசியல் ஸ்பெல்லிங்கே தெரியாது, அது அவருக்கு நல்லா தெரியும். நீங்க வேற அந்த பாட்டை திரும்ப கேளுங்க. இப்ப வெங்கட் பிரபு பார்ட்டியா கேட்க உங்களுக்கு. வெங்கட் சார் எப்பவுமே வந்து மோகன் சார் வந்து நீங்க நிறைய கேள்வி என்னன்னா மோகன் சார் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹீரோவா பார்த்திருப்பாங்க. நீங்க எப்படி வில்லனா பாத்தீங்க? அதே விஜய் சார் கிட்ட நீங்க கதை சொல்லும் போது மோகன் சார் தான் வில்லன் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்? ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. ஏன்னா ஒருத்தர் அவங்க பண்ண யூஸ்வல் கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி காட்டினா அது வந்து கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு புதுசா இருக்குமே அப்படிங்கறது ஐடியா தவிர வேற எதுவும் ஐடியா இல்லை. அதனாலதான் மோகன் சார் ட்ரை பண்ணோம். ஒரு நிமிஷம் உள்ள செல்வ உள்ள வாங்க. அதுக்கு டிவி சொல்லுங்க. செல்வ உள்ள வாங்க. சபாநாயகர் நிகில் முருகன் அவர்களுக்கு நன்றிகள். சார், இந்த காந்தி கலவரம் பண்றாரு அப்படிங்கறது தான் ஒண்ணு. அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. என் ஃப்ரெண்டு பேரும் காந்தி சார். ஆனா காந்தி பேர் வச்சாலே சரவிக்கு வருதுன்னு அர்த்தம் சார். அது அப்புறம் ஒரு அரசியல் தலைவர் அப்படிலாம் அவனுக்கு என் ஃப்ரெண்ட், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் காந்தி. அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மோசமான பையன். அதுக்கு நான் வந்து மகாத்மாவை சொல்ல முடியும். மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான். அது எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம்? திஸ் இஸ் வெரி பேட் கம்பேரிசன். காந்தி கலவரம் பண்றாங்கிறது தான் ஒன்லைனா. காந்தி எது கலவரம் பண்றாரு? நான் ஒரு ட்ரெய்லரே ஃபுல் படம் ஒரு கதையை சொல்லியிருக்கேன். காந்தி கலவரம் பண்ற எங்க இருந்து கேக்குறீங்க நீங்க? கேள்வி ஏங்க இப்படி பண்றீங்க? இல்ல காந்திக்கு பேர் இருக்கேன்னு கேட்டேன். அப்புறம் விஜயகாந்த் வர்றதா சொன்னாங்களே, அந்த மாதிரி உண்டா? அடுத்தது ஒரு கடைசிக்கு எல்லாமே கேட்டிருக்கேன். யாரெல்லாம் வேணும், யாரெல்லாம் படத்துல சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் வரிசையா கேட்டிருக்கேன். வரிசையா நான் சொல்லிட்டேன். கடைசியில முப்பாட்டன் முருகன் பாடுறது வருது. அது அரசியல் ரீதியான ஒரு விஷயமா? கில்லி ரீதியா ஒரு விஷயம். கில்லி படம் பாத்தீங்களா நீங்க? பாத்தீங்களா? அந்த படத்துல வந்துச்சா? அந்த படத்துல ஏன் நீங்க அரசியல் கேட்கல? அப்ப ஒரு கட்சி ஆரம்பிக்கல. சரி, இப்பவும் கில்லிக்காக தான் அது. கில்லி ரெஃபரன்ஸ் சார். இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? அது கேட்கலாம். அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு பிடித்த படங்கள்ல இருந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம். இது அவ்வளவுதான் மேட்டர். அதாவது விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டாரு. நடிகர் மட்டும் கிடையாது, அரசியல் தலைவரும் கூட. அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா டீகோடோடைய அவருடைய கொடிகள் வந்து மோதிரங்கள்ல அவருடைய சட்டைகள்ல கொடிகள்லாம் இருக்கும். எதுவுமே பண்ணல. அவர் பண்ணணும்னு சொல்லல. இன்னும் எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால வந்து அதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை. அது அவரும் யோசிக்கல. அவர் வந்து ஒரு படத்தை படமா தான் பாக்குறாரு. அந்த படத்துல வந்து எந்த இடத்துலயும் நான் அரசியல் பேசணும், அரசியல் சொல்லணும், மக்களுக்கு இது மாதிரி பண்றேன், அந்த மாதிரி பண்றேன், ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது. இந்த படம் அதுக்கு அந்த படத்தோட ஜஸ்டிஸ் தான். நீங்க படம் பாருங்க, அவரா இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரி பேசுவீங்க. ஏன்னா அதுல வந்து எந்த ஒரு அரசியல் இதுவுமே வந்து நாங்களும் வைக்கலாம், அவரும் வைக்க சொல்ல. இதே கேள்விதான் நிறைய பேர் மாத்தி வேற வேற விதமா கேக்குறீங்க. குடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டைலாக் வருது, மங்காத்தா படத்தினுடைய டைலாக். இப்போ அஜித் சாருடைய ரசிகர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த டைலாக் தான். இல்ல வெங்கட் பிரபுவோட டைலாக் அது. ரெண்டு பேரையும் நான் தான் சொல்ல வச்சேன். அது அஜித் சாரா சொல்லலையே, அது நான் தான் சொல்ல வச்சேன். ரெண்டு பேருமே ஒரே டைலாக். ஒரு நிமிஷம் பண்ணி செந்தில் கேளுமா கேளுங்க சார். ஜெமினி மேன் இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் கதை வந்து அங்க இருந்து வந்தது அப்படின்றாங்க. அது பல காலமா சொல்லப்பட்டுட்டே இருக்கு படம் தொடங்குனதுல இருந்து. உங்க கருத்து என்னதுல? அது நல்ல படம் தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். வில் ஸ்மித் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் வந்து ரிலீஸ் டைம்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த படம் அந்த படத்துல இந்த படமும் அந்த படமும் சத்தியமா ஒண்ணு கிடையாது. நீங்க படம் பார்த்த படம் நீங்க வந்து பார்த்து நான் கேட்பேன், யார் சொன்னா உங்களுக்கு ஜெமினி மேன்? ஏன்னா ஒரு டிஏஜ் பண்றது அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஒரு வில் ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில் ஸ்மித்தா காட்டுறது வந்து அந்த படம் தான் வந்து முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணது அந்த படம் தான். அதனால நாங்க வந்து இப்ப சின்ன வயசு கேரக்டர்ல ஒரு விஜய் சார் காட்டுறோன்னே நான் பிடிச்சிட்டேன். அதே படம் தான். அப்படி நான் சென்னை 22 ட்ரெயிலர் பார்த்திருக்கீங்களா நீங்க? இல்லைன்னா நீங்க தயவு செஞ்சு இப்ப போய் கூகுள்ல சென்னை 28 Part 2 ஓட டீசர் பாருங்க. அதுவே சொல்லியிருப்பேன் நான். மாப்பிள்ளைய காணும், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய காணும். இது என்ன படம்? ஹேங் ஓவர். ஆனா சென்னை 28 ஹேங் ஓவரா இல்ல.
இந்த மாதிரி தான் சார். சும்மா ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நான் உடனே படம் பார்த்தப்பறம் நீங்க என்ன கருத்து சொன்னீங்கனாலும் நான் சார் வெங்கட் பிரபு சார் நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்க சார். வெங்கட் பிரபு சார் எல்லாரும் கேட்போம். விஜய் படம் ஒவ்வொரு படம் வரும்போது நிறைய அரசியல் ரீதியா வேற தேட்டரு வேற பிரச்சனைகள்லாம் நிறைய கொஞ்ச காலமா வந்துட்டு இருக்கு. இப்ப அரசியல் கட்சி தலைவரான பிறகு இந்த படம் வருது, ஏதாவது வந்து எதிர்பார்க்கீங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அரசியல் பிரச்சனைகளாலதான் பாடல் வெளியீட்டு விழாக்கே உங்களுக்கு நேரி ஸ்டேடியம் கிடைக்கல அப்படின்னு வேற அழுத்தம் இருக்குங்க. அந்த மாதிரி எல்லாம் வரும், நீங்க எதிர்பார்ப்பீங்களா? அப்படி வந்தா எப்படி சமாளிக்க போறீங்க? இல்ல ஒரு நிமிஷம், இது வந்து இல்ல இது ப்ரொடியூசர் சேஃபா எனக்கு அகுரம் சார் சொன்ன ஒரு தகவல். ஆடியோ லான்ச்சுக்கு எந்த ஒரு ஸ்டேடியத்தையுமே இது வரைக்கும் அணுகவே இல்லை. அதுதான் உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலா சொல்லிடுறேன். இல்ல ஒரு நிமிஷம் நாங்க இன்னும் ஆடியோ லான்ச் பத்தியே பேசவே இல்லை. நாங்க இனிமேதான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி பிளானே பண்ண போறோம். நாட் அப்ரோச் பண்ண முடியும். விஜய் படங்கள் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பாடல் வெளியிட்டு விழா அந்த இது இல்ல சார், பிகிலுக்குமே 1 வீக் முன்னாடி தான் பிளான் பண்ணோம். இது 2வது படம். சோ ஐ திங்க் ஐ நோ தி process. நடக்குமா? நடக்குமா? நாங்க சார் கேட்கணுங்க, அதுதான் ப்ரோகிராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரல நீங்க. ஆமா ஓகே. அனௌன்ஸ் பண்றோம். விஜய் சார் எல்லாரும் அவங்க பேசினப்பறம் தான் வந்து ஏன்னா இது ஒரு பேன் இண்டியா பிலிம், 3 லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஒர்க் இருக்கு எல்லாருக்குமே. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நாங்க முடிச்சு டெலிவரி கொடுத்துட்டா இதை பத்தி யோசிக்கவே முடியும். மேடம் கேளுங்க சித்தாமன் சார் கேளுங்க. நாங்க யாரையுமே வர வேணாம்னு சொல்லல. எங்க படம் வருது, அவ்வளவுதான். மேடம் விஜய் படத்துல காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமா உள்ளதுன்னு சொல்றீங்க. இது வியாபாரம் உங்களுக்கு திருப்தியா இருந்ததா? ஆமா சார், ப்ராஃபிட்டபிள். இப்பவே ப்ராஃபிட்டபிள் தான். சார் ஒரு டயலாக் சொன்னாரு, ஒரு ஆள் கிடைச்சாலே நல்லா இருக்கும், 2 பேர் கிடைச்சாங்க, அதனால நல்ல பிரமாதமா திருப்தி தானே? ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். இங்க பாருங்க சார், சிங்கம் ஆல்வேஸ் சிங்கம்னு ஒரு டைலாக், அப்புறம் புது லீடர் வர்றாரு அப்படி ஒரு டைலாக் காலில இருந்து தெரிக்கிறது. எப்படி சொல்லுங்க? அதான் சார், அது இப்போ நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்துதான். அது இந்த கதையில வந்து புது லீடர் வராருங்கிறது வந்து அந்த கதையில இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து லைன் இஸ் ஆல்வேஸ் a லைன் அப்படிங்கிறது வந்து பொதுவா நம்ம சொல்ற ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். என்னதான் வயசானதும் வந்து சின்ன என்னைக்குமே சினிமா அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு பொறுக்கிற மாதிரியான ஒரு டைலாக் தான். ஸோ எதுவுமே அது அரசியலா எதுவும் கேட்கும் போது வாங்கி தான் கேட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் மைக் பின்னாடி ஒரு நிமிஷம், மைக் அங்க இல்ல இங்க ஒரு நிமிஷம் பின்னாடி கொடுங்க பாலா. ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க வாங்கிக்கலாம் பாலா. நீங்க எவ்வளவு கேள்வி வேணா கேட்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. ஒரு நிமிஷம் பள்ளிக்கு மைக்ல பேசுங்க. மைக் கேட்கல, ஆன் பண்ணு சார். சார் இங்க ஒரு நிமிஷம் இருக்குமா? ஒரு நிமிஷம் கேள்வி முடிச்சு. விஜய் சார் கூட 1 வருஷமா பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்க மட்டும்தான். அதாவது டைரக்டர் அவரு உங்க கூட நடிக்கும் போது தான் நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன், சினிமா விட்டு விலகிறேன், அரசியல் போறேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல? உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? அவரு இதை பத்தி ஏதாவது சொல்லிருக்கா? அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் படங்கள்லாம் பண்ணலாமே, அப்போ பண்ணலாமே அப்படின்னு. நான் சிரிச்ச இந்த நேரத்துல நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. தவிர மற்றபடி நாங்க அரசியல் ரீதியா எதுவுமே நான் பேசுறது கிடையாது. அவரும் என்கிட்ட வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலான்னு இருக்கு அந்த மாதிரி என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து ஏன்னா ஆனா நிஜமா தானே நீங்க தானே இப்படி கேக்குறீங்க. அதெல்லாம் வந்து நாங்க வந்து அரசியல் பத்தி நிஜமா அவருடைய மனசு, அவருடைய ஆசைகள், அவருடைய ட்ரீம்ஸ் அவரு ஃபாலோ பண்றாரு. நிறைய ஃபேன்ஸ் வர அவர் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் ஆஸ் a fan எனக்கும் அவர் நடிக்கணும்னு தான் ஆசை. எல்லாருக்குமே அது ஆசை. இவங்களெல்லாம் விட்டா வந்து அவங்க தீ குளிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை. நான் வந்து நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் அதனால. பட் இல்ல சீரியஸா சொல்றேன், ஆஸ் a fan எல்லாருக்குமே அது ஒரு ஆசை இருக்கு இல்லையா? we want இன்னும் நிறைய அவர் படத்துல அப்பப்போ நடிக்கணும் ஒரு ஆசை இருக்கு. பட் ஆனா அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு. அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. சார் விபி சார் இங்க
சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமா நம்ம இதுல கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருந்தாங்க, எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணணும். இல்ல அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிதான் உங்களுக்கே தெரிஞ்சது. கோட் படத்துல வந்து எங்களை கேட்டுருக்காங்க, இந்த மாதிரி பண்றாங்கிறது அவங்களே தானே சொன்னாங்க. ஓகே சார், அப்ப கண்டிப்பா இதுல அவர் இருக்காரா? ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பும் அவங்களே சொன்ன அப்புறம் இல்லன்னா எப்படி? ஓகே, அவங்க தானே சொன்னாங்க, நான் சொல்லி அவங்க தானே சொன்னாங்க. ஓகே சார், ஓகே சார், அவங்க மட்டும் தான். விபி சார், சார் இங்க மைக் சார், விபி சார் இங்க, வெங்கட் பிரபு சார், சார் இங்க சார். இப்போ வந்து படத்துல ஆக்சுவலி நீங்க சிஎஸ்கே ஃபேன் எல்லாம் தெரியும், பயங்கரமான ஃபேன். அண்ட் பேரலல்ஸா டயலாக் நிறையவுமே இருக்கு, ரெஃபரன்சஸ். ஸோ தோனி அண்ட் விஜய் சார் கூட கம்பேர் பண்ற மாதிரி ரைட்டிங்ஸ் இருக்கா? அண்ட் அதர் திங்ஸ் பர்சனல் லெவல்ல டு யூ திங்க் தே ஹேவ் எனிதிங் இன் காமன்? அது மாதிரி ரெஃபரன்சஸ் எனக்கு விஜய் சார் தெரிஞ்ச அளவு தோனி தெரியாது. ஏன்னா விஜய் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 year டிராவல் பண்ணேன். தோனி அவங்களோட ஒரு 1 year நான் டிராவல் பண்ணேன்னா கண்டிப்பா 2 பேரோட கம்பேரிசன் சொல்றதுக்கான, நம்மளும் உங்களை மாதிரி வெளியில இருந்து டிவியில பார்த்து கிரவுண்ட்ல இருந்து பார்த்து தான் எனக்கு தோனி அவ்வளவா தெரியுமே தவிர, ஆனா விஜய் சார் க்ளோஸா அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலா தெரியும். ஸோ எனக்கு தோனி அவர்கள் உண்மையிலேயே அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலா எப்படி இருப்பாங்கிறது தெரியாத காரணத்தினால் என்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. பட் நிறைய ரெஃபரன்ஸ் சிஎஸ்கே as a fan எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும், சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். நாங்க எல்லாமே பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன். அர்ச்சனா எல்லாருமே நாங்க பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன். ஸோ அது வந்து எங்களுக்கு அந்த படத்துல கதையில தேவைப்பட்டதுனால வந்து நிறைய சிஎஸ்கே மொமெண்ட்ஸ் படத்துல இருக்கும். சார் சரிங்க, யுவராஜ் இந்த படத்துல வந்து ட்ரெய்லர்ல வந்து அண்ணா வரார் வழிவிடு, அதுக்கப்புறம் அந்த ஐ எம் வெயிட்டிங். சோ இந்த டயலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படின்றதுனால வச்சுங்க, வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா? இல்ல இதுதான் ட்ரெண்ட் செட்னு சொல்லி நான் லேட் ஆகுமே ட்ரெண்ட் செட் பண்றதுக்கு. டக்குனு ட்ரெண்ட் செட் பண்ண விஷயங்களே எடுத்து போட்டோம்னா டக்குனு உங்களுக்கு புரியுது. இப்போ நீங்க கேள்வியே கேட்க மாட்டீங்க, வேற ஏதாவது போட்டு ட்ரெய்லர் கமிங் சூன் அப்படின்னு சொன்னா அவர் கேட்பாரு, அது கேள்வி கேட்க மாட்டார். இப்போ கேட்கறது பாருங்க, அண்ணன் வரார் வழிவிடுங்க எப்படி ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா அது போட்டோம்னா தான் வருது. இல்ல இப்ப பழகின விஷயம் சார். விஜய் சார் டயலாக் அப்படின்றதப்போ இப்ப இந்த படத்துல வந்தது வந்து வயசாயிடுச்சு, ஸ்குவாட் விட்டு வெளியே போச்சு, இந்த டைலாக்கே எனக்கு மனப்படமா தான் இருக்கு. இது இதுக்கு முன்னாடி எதுலயும் பேசினது கிடையாது. சோ ஆல்ரெடி இப்ப நீங்க இந்த டைலாக்கை ட்ரெண்ட் செட் பண்ணலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 படங்கள் சொல்லுங்க சார். இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அந்த 2-3 படங்கள்ல எல்லாமே அதுக்கு முந்தைய படங்கள்ல இருந்து அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு சோ அந்த ஒரு ரிமெம்பர் பண்ற மாதிரி வச்சிருந்தது. சோ இதுதான் ட்ரெண்ட் செட்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா, இல்ல வேற ஏதாவது ட்ரெண்ட் செட் பண்ண முடியலையான்னு கேக்குறேன் நான். அது எது ட்ரெண்ட் செட் நீங்க சொல்லுங்க. இத அதான் கேக்குறேன். ஐ அம் வெயிட்டிங் அப்படின்றது விஜய் ஃபேன் ட்ரெண்ட் செட் தான். அது அப்படின்றத கேக்குறேன். ஃபேன்ஸ் வந்து ஐ அம் வெயிட்டிங் சொன்னா கிளாப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க. சோ இதுவே வந்து இப்ப இதுக்கு முன்னாடி அந்த ஸ்குவாட் டயலாக் இருக்குல, இது அடுத்த படத்துல வச்சா அடுத்த படத்துல போய் அடுத்த டைரக்டர் வைக்க கூடாது அப்படின்றத கேக்குறேன். இனிமேல் சொல்லிடுறேன், இனிமேல் வந்து விஜய் சார் டயலாக்ஸ் வந்து அடுத்த படத்துல நம்ம யூஸ் பண்ண கூடாது. இல்ல அது கேக்குறேன். தெரியல சார், எனக்கு ஒரு தியேட்டர் மொமெண்டா இருக்குங்கிறது தான் ஐடியாவே. ஒரு தியேட்டர்ல ஃபேன்ஸை செலிப்ரேட் பண்ணணுங்கிறது தான் ஐடியாவே தவிர நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி அது வந்து அடுத்த படத்துல அவங்க என்ஜாய் பண்ணணுங்கிறது ஐடியா இல்லை. இந்த இடத்துல நீங்க தியேட்டர் வரீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனா இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் யோசிச்சேனே தவிர இது இல்லைன்னா நான் எதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணா வரார் வழிவிட்டு வைக்கிறீங்க, அது வந்து லோகேஷ் படத்துல வந்துச்சு, அது நீங்க எப்படி நீங்க ஏன் வைக்கிறீங்க, நீங்க புதுசா எனக்கு தேவையில்லை. எனக்கு லோகேஷ் நல்லா தான் பண்ணியிருக்காரு, அது சூப்பரா பண்ணியிருக்காரு, அது எல்லாருக்கும் மனசுல பதிஞ்சிருச்சு. அது நம்ம கேட்டோன்னே அந்த ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது. அது எனக்கு தெரிஞ்சு மாஸ்டருக்கு அப்புறம் நம்ம தான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மாஸ்டர்ல லோகேஷ் எழுதின டைலாக் வந்து நான் இந்த படத்துல வந்து நான் அதுல டைலாகா யூஸ் பண்ணல, இதுல வந்து வெறும் ரைட்டிங்கா யூஸ் பண்ணிருக்கேன். அது ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி தான் போடுற. இது ஒரு ட்ரெண்டா இருக்கு இப்போ புதுசா, அது ஒரு சின்ன பில்டப் கொடுக்குற மாதிரி. ஸோ ஹிந்தி ட்ரெய்லர்லயும் தெலுங்கு ட்ரெய்லர்லயும் ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் தான் வரும். தமிழ்ல மட்டும் ஏன் அண்ணா வரார் வழிவிடுன்னா வந்து இங்கதான் அவங்கள செலிப்ரேட் பண்றது ஜாஸ்தி இல்லையா. நம்ம விஜய் சார் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்கிறது தான். ஐ எம் வெயிட்டிங் நான் ஆக்சுவலி மியூட் பண்ணிருக்கலாம், ஆனா வந்து அது அவர் வாய்ஸ்ல இருந்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு தான், ஏன்னா அது வெறும் வாய்ஸ் தான் வந்துச்சு. ஐ எம் வெயிட்டிங்கிற வாய்ஸ் மட்டும் அது மியூட் பண்ணிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நீங்க எல்லாம் கேள்வி கேட்பீங்களே அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டேன். எங்க பிரபு சார், உங்க லைஃப்லயும் சரி விஜய் சாரோட லைஃப்லயும் சரி முக்கியமான படம். இந்த படத்துல ஏன் இளையராஜா சார் பாடல, அப்புறம் ட்ரெய்லர்ல திரிஷாவே காமிக்கல, அவங்க மேல என்ன கோவம்? உங்களுக்கு என்ன கோவம்? இந்த படத்துல பெரியப்பா பாடுறதுக்கான சிச்சுவேஷன் எதுவும் அமையல, அதனால அவங்க கிட்ட கேட்கல. மற்றபடி கிருஷ்ணா இந்த படத்துல இருக்காங்களா? அது அது இருந்தாங்கன்னா நீங்க இருந்தா நல்லதா இருக்கும். சோசியல் மீடியால ஒரு விஷயம் வந்துச்சு, விஜய் சார் படம் பார்த்துட்டு அவசரப்பட்டு ரிட்டையர் ஆயிட்டோம், அவங்க கூட இன்னொரு படம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சோசியல் மீடியால வந்து. இல்ல ரொம்ப என்ஜாய் பண்ணாரு, நிறைய விஷயங்கள் சொன்னாரு, நிறைய விஷயங்கள் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் மூமெண்ட். ஆனா அவர் என்னென்ன சொன்னாருங்கிற ஃபுல் டீடைல்ஸ் நான் சொன்னேன், அது என்னோட பர்சனலா சொன்ன விஷயம், அது நான் பப்ளிக்கா ட்ரைலர் பார்த்துட்டு மங்காத்தை விட 100 மடங்கு இருக்குன்னு அஜித் சார் சொன்னாரு.
அஜித் சார் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாங்க. மெசேஜ் பண்ணிட்டு டே சூப்பரா இருக்குடா, விஜய்க்கும் உனக்கும் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிடுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஷூட்ல இருக்காங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணேன். ஆனா மெசேஜ் ட்ரெய்லர் பார்த்துட்டாங்க, மெசேஜ் பண்ணிட்டாங்க. சார் வெங்கட்ராமன் சார் ஆக்சுவலா மைக் வாங்கிக்கோ, ஒரு நிமிஷம் மைக் கொடுமா சார். நீங்க மைக் சார், ஒரு உங்க நிமிஷம். படத்துல வந்து பிரேம்ஜி எப்பவுமே இருப்பாரு. அதே மாதிரி இப்ப நீங்க தமிழக மக்கள் கழகம் தலைவர்கிட்ட வந்து படம் பண்ணிருக்கீங்க. உங்க ஃபேமிலில இருந்து தமிழக மக்கள் கழகத்துல ஒரு எம்எல்ஏ வருவாரா? அந்த கட்சி படம் நீங்களே சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலில இருந்து எம்எல்ஏ வருவாங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைவரோட ஒரு நடிகரோட சார் ஒரு நடிகரோட பயணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தலைவரோட பயணம் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல. அதனால அரசியல் வேண்டாம்னு சொன்னாரு. நீங்க எல்லாம் விஜய் சார் கிட்ட கேட்கிற கேட்டீங்க, என்கிட்ட கேட்கிறீங்க. எங்க குடும்பத்திலேருந்து யாராவது விஜய் சார் கட்சியில சேரும், உங்களுக்கு சரி எதுக்கு சொல்லணும்? நான் என் குடும்பத்துல நாங்க எந்த கட்சியில சேரும், உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நானு உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை நான் கேட்கறேன். எங்க வீட்டுல பிரச்சனை மட்டும் ஏன் கேட்கறீங்க? என்னோட தலைவர்கிட்ட நீங்க படைக்கிறீங்க, என்னோட தலைவனை வச்சு நீங்க படைக்கிறீங்க, என்னோட ரசிகனை வச்சு படைக்கிறீங்க. உங்ககிட்ட கேட்க முடியும். நீ கேட்க கேள்வியே தப்பு இல்லை. தலைவரோட கட்சி பேரே தப்பா சொன்னாரு. நீ சொல்ற கட்சி பேரே தப்பு. தப்பான கட்சியில எப்படி உங்க வீட்டுல ஒரு எம்எல்ஏ வருவாங்க? சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? அரசியல் நீ கேக்குற கேள்விக்கு தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. கேட்ட விதம் இல்ல கட்சி பேர் தப்பு. ஆனா இதுக்கு உண்டான பதில் வந்து அடுத்த பிரஸ் மீட்ல நம்ம டீடைலா வெங்கட் பிரபு வந்து இல்ல முதல்ல நான் குடும்பத்துல ஃபர்ஸ்ட் பேசுறேன். ஃபர்ஸ்ட் குடும்பத்துல பேசிட்டு யாரெல்லாம் வந்து நீங்க அது கேக்குறாங்க, பெரிய இம்பார்ட்டன்டான வாழ்க்கை முக்கியமான கேள்வி கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபேமிலியோட பேசி முடிவு பண்ணிட்டு நம்ம யாரெல்லாம் போறோம் அப்படிங்கறது உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து அடுத்த முறை சொல்லிடுறேன். சார் வெங்கட் பிரபு சார் இல்ல ஆக்சுவலா இந்த படத்துல வந்து மோகன் சார போட்டிருக்கீங்க. காதலுக்கு நீங்களே சொல்லிங்க, அவரை பார்த்தா இன்ஸ்பயர் சொல்லிருக்கீங்க. அவரு லவ்வுக்கு பயங்கரமான சாங்லாம் போட்டிருக்கு, ஃபீலிங் பாட்டுலாம் இருக்கு. பட் விஜய் சாருக்கும் சாங்னா பெரிய அளவுக்கு இருக்கும். இதுல டாப் ஸ்டாரும் லவ்வுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்திருக்காரு. படம் கிடையாது, அதனால வந்து நிறைய சாங் இவங்க 3 பேருக்குமே இருக்குமா தனித்தனியா, இல்ல விஜய் சாருக்கு மட்டும் தான் அந்த சாங் வந்திருக்குமா? காதல் எல்லாரோட காதல் படம். இப்ப என்ன விஜய் சார் படத்துல உங்களுக்கு மோகன் சாருக்கு ஒரு சாங் வேணும், பிரசாந்த் சாருக்கு ஒரு சாங் வேணும், லவ் சாங். என்ன பண்ணுவாங்க தேட்டர் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? இருக்குமா? நீங்களே உங்க மனசாட்சி தூக்கி சொல்லு, என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஒரு கேள்வி. As the Vice President of Tamil Film Producers Council, அதனால உங்ககிட்ட அந்த கேள்வியை வைக்கிறேன். இந்த ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, is it going to be implemented or என்ன ஆச்சு இது வரைக்கும்? அது நம்ம இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டில பேசலாம். இது only about COVID. சூப்பர், தேங்க் யூ. யுவராஜ் ஒரு நிமிஷம். லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்துச்சு சார். கேக்குவா சார்? இங்க அதே மாதிரி சார் தமிழ் ட்ரெய்லர்ல வந்து ட்ரெய்லரோட கிளைமேக்ஸ்ல வந்து அந்த மருதமலை மாமன் சாங் வச்சிருந்தது. சோ அதே மாதிரி தெலுங்கு ஹிந்தியில வந்து ஒரு டைலாக் வச்சிருந்தீங்க. சோ இது மொழி ரீதியே ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதுக்காக தெலுங்கு ஹிந்தியில மருதமலை மாமனி நமக்கு ரெஃபரன்ஸ் என்னன்னா கில்லி ரெஃபரன்ஸ். அது வந்து ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் தெரியாது. தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் அது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு சாங். அவர் பாடியிருக்காரு, அவர் கில்லியில யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி பண்ணோம். இப்ப தெலுங்கு ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மிஷன் இம்பாசிபிள் உடைய ஒரு சின்னதா அவர் வந்து அந்த ஃபன் பண்ணிட்டு போற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதனால எண்ட் பண்ணலாம், ஏதோ ஃபன் மொமெண்ட்ல எண்ட் பண்ணணுங்கிறது ஐடியாவா இருந்துச்சு. சில ட்ரெய்லர் ரொம்ப ஃபாஸ்டா ஆக்ஷன் கட்ஸ் பயங்கரமா டமால் டிமில் போயிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஃபன்னா முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் மருதமலை போட்டோம் தமிழ்ல. தெலுங்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டமான மிஷன் இம்பாசிபிள் மியூசிக் கொடுக்கும். வேற இந்த பாட்டு தான் அங்க வைக்கணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது. யாருக்கு மக்கள் இப்ப நீங்க படம் பாருங்க, அதே பாட்டு அதே சீன்ல அதே தான் வரும். நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு இல்ல நம்ம ஊர் ஆடியன்ஸ் மிஷன் இம்பாசிபிளோட கில்லி பயங்கரமா கொண்டாடுவாங்கன்னு சொல்றேன். ஷாலினி சொல்லுங்க. ஜி ஆக்சுவலி இங்க குங்குமம் ஷாலினி கை இங்க ஆக்சுவலி வந்து நீங்க அந்த கெஸ்ட் ரோலுக்கு வந்து ரொம்ப பேர் போனவர் நீங்க.
பேர் இருக்கிறவர் ஆமா நிறைய கெஸ்ட் ரோல்ஸ் சீன் பை சீன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் இந்த படத்துல நான் யாருன்னு கேட்கல, பட் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட கெஸ்ட் ரோல்ஸ் இருக்கா? இருக்கலாம். சரி, இன்னொரு கொஸ்டின். இப்போ வந்து நெட்ல ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா, ஐயோ இது VPCU இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா டைம் டிராவலா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. VPCU இல்லையா இந்த கேள்வி? VPCU-னா வெங்கட் பிரபு சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ஓ வாவ், எனக்கு பெருமையா இருக்கு. இல்ல இது வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான். இது பேசிக்கா வந்து நாங்க வந்து ஸ்டாண்ட் அலோன் தான் பண்ணிருக்கோம். இது எந்த படத்துடைய ஒரு சீக்குவலும் இல்லைன்னா வந்து அதுல இருந்து வந்து ஒரு எடுத்தது அப்படி கிடையாது. இது இன்னொரு 15 நாள்ல நீங்களே படத்தை பார்த்துருவீங்க. படத்தை பார்த்து நான் அதுக்கு முன்னாடி நாள் ட்வீட் பண்றேன், இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். விரைவில் அனைத்து நீங்களும் பிரியாணி பிரியர், இங்க இருக்கிற நிறைய பேர் பிரியாணி பிரியர். இது விஜய் ரசிகர்கள் மட்டும் பிரியாணியா இருக்குமா, எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் பிரியாணி? எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு பிரியாணி. ஆல் கிளாஸ் கமர்ஷியல் பிடிக்கிற மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பிரியாணி. சார் லாஸ்ட் क्वेश्चन இங்க சார் வெங்கட் சார் ஹியர் சார், படத்துல வந்து பேங்காக் எதுக்குடா ஃபேமிலியோட போனீங்க? ஏதாவது சம்பவம் இருக்கா சார்? ஃபேமிலியோட போயிட்டு ஏதாவது பிரச்சனை? அதை ஏன் கேக்குறீங்க? இப்ப நான் திரும்ப அதை பத்தி பேசி திரும்ப வீட்டுல பிரச்சனை வரும். அது வெரி காமன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளயும் எல்லா பசங்களுக்குள்ளயும் எல்லாருமே பேசுற ஒரு காமனான ஒரு விஷயம். அதனால அது அப்படி ஜாலியா தான் யூஸ் பண்ணாது. நீங்க போங்க, ஃபேமிலியோட போங்க, நல்லா இருக்கும். இல்ல லாஸ்ட்ல குமுதம் மீனாட்சி அர்ச்சனாக்கு ஒரு கேள்வி, டோட்டல் எவ்வளவு ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆகுது படம்? கண்டிப்பா இருக்கும். we are trying for north India la wider release. அது வந்துருச்சுனா it will break the right now close to 6000 இருக்கு. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். விரைவில் அனைத்து நடிகர்களுடன் மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.